ஹாய் ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரெப் சிம்பிளிஃபைட். இன்னைக்கு ஹிஸ்ட்ரியோட நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நம்ம ரிக்வேதிக் ஏஜ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு லேட்டர் வேதிக் ஏஜ் பின் வேத காலத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நான் நோட்ஸ் அப்லோட் பண்ணிடுவேன். வீடியோக்காக நான் இங்கிலீஷ் மட்டும் வச்சு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ரிக்வேதிக் ஏஜ். கரெக்டுங்களா? நம்மளுக்கு வேதிக் ஏஜ்ல இருந்து தான் ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்குது. ஏன்னா ஸ்டோன் ஏஜ் நம்மளுக்கு ப்ரீ ஹிஸ்ட்ரி, அங்கே எழுதப்பட்ட எந்த எவிடன்ஸும் இருக்காது, பீப்புள் எழுதியிருக்க மாட்டாங்க. புரோட்டோ ஹிஸ்ட்ரியில ஐவிசி வரும், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வரும். அப்போ என்னன்னா அங்கே எழுதியிருப்பாங்க, பட் அது நம்மளுக்கு புரியல. ஸோ அதை வந்து புரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். வேதிக் ஏஜ்லேருந்து தான் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்குது. அதாவது பீப்புள் வந்து எழுதியிருப்பாங்க, அது நம்மளுக்கு புரியும், நம்ம டீகோட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம டீகோட் பண்ண டைம் பீரியட்னா ரிக்வேதிக் பீரியட். அதாவது ரிக்வேதா ரிலேட்டடான டைம் பீரியடை வந்து நம்ம ரிக்வேதா வச்சு அனலைஸ் பண்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்த புக்குங்கனால ரிக்வேதிக் ஏஜ்னு தனியாக அதை நம்ம பார்க்குறோம். பிகாஸ் அதுக்கப்புறம் வந்த மற்ற வேதா மற்ற டைம் பீரியட்ல கல்ச்சர் வந்து மாறுது. ஸோ ரிக்வேதிக் கல்ச்சர், லேட்டர் வேதிக் கல்ச்சர். கல்ச்சருங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன? பீப்புளோட அன்றாட வாழ்க்கை முறை, அதை தான் நம்ம கல்ச்சர்னு சொல்றோம். இது எல்லாமே வேதாஸ் ஒரே ரிலீஜனை பேஸ் பண்ணி இருந்தாலுமே ரிக்வேதா டைம்ல கல்ச்சர் வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேதாஸை ஃபாலோ பண்ணாலும் கல்ச்சர் வேற மாதிரி ஆச்சு. அதனாலதான் வேதிக் ஏஜை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், ரிக்வேதிக் ஏஜ் அதுக்கப்புறம் லேட்டர் வேதிக் ஏஜ்னு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வேதிக் ஏஜ் தான் ஹிஸ்டரியோட ஆரம்பம்னு சொல்றோம் இந்தியால. அப்போ அங்க என்னெல்லாம் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு, என்னெல்லாம் புக்ஸாக எழுதப்பட்ட டீட்டெயில்ஸ் கிடைக்குதோ அதை பத்தி நம்ம எல்லாமே பார்த்துடலாம். ஓகேங்களா? நம்ம இப்போ லிட்ரேச்சர் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேதாஸோட லிட்ரேச்சர். ஸோ ரிக்வேதா தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் வேதா ரிக்வேதா. இதுல வந்து 10 மண்டலாஸ் இருக்கு. இதை புக்ஸ்னு 10 புக்ஸ்னு கூட சொல்லலாம். அதுல வந்து செகண்ட்ல இருந்து 7th வரைக்கும் இருக்கிறது தான் ஓல்டஸ்ட். மிச்சம் 3மே லேட்டர் அடிஷன். ஓகேங்களா? அடுத்தது இதோட உபவேதா எதுனா ஆயுர்வேதா. உபவேதா அப்படின்னா இப்போ ரிக்வேதாங்கிறது மெயின், அதோட செகண்டரி அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இதுல இருக்க டேட்டாவோட கண்டினியூஷன் மாதிரி இன்னொரு வேதா இருக்கும், அதுதான் ஆயுர்வேதா. ஓகேங்களா? அதே மாதிரி ரிக்வேதாவை வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிட்ரேச்சர் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 டீட்டெயிலும் நம்மளுக்கு ரிக்வேதாவை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது சாமவேதா. சாமவேதா அப்படிங்கிறது வந்து அது ஒரு தனியான எப்படி சொல்லலாம், கண்டென்ட் கிடையாது. ரிக்வேதால இருக்கிறதையே மியூசிக் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? மியூசிக் போட்டு ஈஸியா மனப்பாடம் பண்ற மாதிரி இதுல வந்து வச்சிருப்பாங்க. அதுதான் சாமவேதா. ஓகேங்களா? இதுல மொத்தமா எவ்வளவு பாட்டு இருக்குன்னா 1810 இருக்கு. ரிக்வேதால எவ்வளவு இருக்குன்னா 1028 இருக்கு. இப்ப சாமவேதாவோட உபவேதா, அதாவது இதை ஃபாலோ பண்ணி வந்த செகண்டரி வேதா எதுனா கந்தர்வ வேதா. ஓகேங்களா? அடுத்தது யஜுர்வேதா. யஜுர்வேதா அப்படிங்கிறது வந்து ரிச்சுவல்ஸை பத்தி சொல்ற வேதா. ஓகேங்களா? ரிக்வேதா அப்படிங்கிறது பிரேயர்ஸ். கரெக்டுங்களா? நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம், கவ் வந்து சன்னுக்காக நிறைய பிரேயர்ஸ் இருக்கும். ரிக்வேதாலன்னு இம்பார்ட்டண்ட்டான கடவுள்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள வந்து ப்ரே பண்றது தான் ரிக்வேதால இருக்கும். அதை மியூசிக் போடுறது சாமவேதா. யஜுர்வேதா வந்து பாத்தீங்க அப்படின்னா சாக்ரிஃபைசஸ், அதாவது பலி கொடுக்கறது, ரிச்சுவல் பண்றது, பூஜை பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எலாபரேட்டா கொடுத்துருக்கிறதா யஜுர்வேதா. ஓகேங்களா? இது வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க, சுக்ல யஜுர், கிருஷ்ண யஜுர்னு. சுக்ல யஜுர் அப்படின்னா வெறும் மந்திரா மட்டும்தான் இருக்கும், மந்திரங்கள் மட்டும்தான் இருக்கும். அதுவே கிருஷ்ண யஜுர் அப்படின்னா மந்திரங்களோட சேர்த்தி ப்ரோஸ் இருக்கும், அதாவது கதையும் சேர்த்தி சொல்லியிருப்பாங்க. அதுதான் யஜுர்வேதா. இதோட உபவேதா எது அப்படின்னா தனுர்வேதா. லாஸ்ட் 4வது வேதா எதுனா அதர்வ வேதா. இது வந்து நான் ஆரியன்ஸோட வேதான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எதுனா அதர்வ வேதாவை. இதுல வந்து மேஜிக் ஸ்பெல்ஸ் இருக்கு லைட்டா. இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா இந்த லைட்டா இந்த விச் கிராஃப்ட் மாதிரி. அப்படிதான் அந்த டைம் பீரியட்ல வாழ்ந்த பீப்புள் வந்து இதையே மென்ஷன் பண்றாங்க. ஸோ மேஜிக் ஸ்பெல்ஸ் வந்து இருக்கு. எதுக்கு அப்படின்னா ஈவல் எனர்ஜி கிட்ட இருந்து காப்பாற்றவும், டிசீஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கும் நிறைய ஸ்பெல்னா எப்படி சொல்லலாம்னா இந்த மேஜிக் பண்ற அந்த ஆப்ரகடாப்ரானெல்லாம் நம்ம பார்ப்போம். கரெக்டுங்களா? அது மாதிரி ஒரு ஸ்பெல். எதுக்குன்னா ஈவில் கிட்ட இருந்து காப்பாற்றவும், டிசீஸ் கிட்ட இருந்து காப்பாற்றவும் இருக்குதா அதர்வ வேதா. ஸோ இது நான் ஆரியன் புக்குன்னு சொல்றாங்க. இதுல 20 காண்டங்கள் இருக்கு, 731 பாட்டுங்க இருக்கு. இதோட உபவேதா எதுனா ஷில்ப வேதா. ஓகேங்களா? ஸோ
நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ண லிட்ரேச்சர் எதுனா வேதிக் ஏஜ்ல இருக்க லிட்ரேச்சர். அதுல ஃபர்ஸ்ட் எதுனா ரிக்வேதா, அதுக்கப்புறம் 3 வேதா வந்து இது எல்லாம் வந்த டைமை தான் நம்ம வந்து லேட்டர் வேதிக் பீரியட்னு சொல்றோம். ஸோ என்னென்ன வந்திருக்கு, சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா. ஓகேங்களா. ரிக்வேதா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஓரலா தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதாவது டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு அதை பாஸ் பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணி அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. லேட்டர் பீரியட்ல தான் இதை வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. என்னதான் ரிக்வேதா பழமையானதா இருந்தாலும் எழுதுனது கொஞ்சம் லேட்டா தான் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வேதாஸை பத்தின ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ வேதாஸை தாண்டியும் லேட்டர் வேதிக் பீரியட் எப்போனா 1000 to 600 பிசிஇ இந்த டைம் பீரியடை தான் நம்ம வந்து லேட்டர் வேதிக் ஏஜ்னு சொல்றோம். அப்போ வந்து ரிக்வேதாக்கு அடுத்த 3 வேதாஸும் வந்திருக்கு. அது போக நிறைய புக்ஸுமே வந்திருக்கு. அதை பத்தி என்னென்னு பார்க்கலாம். பிகாஸ் லிட்ரேச்சர்ல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க டிஎன்பிசியில. அடுத்த இப்போ வேதான ஒரு டைப் ஆஃப் புக்ஸ் பார்த்தோம், 4 புக். அடுத்தது என்னன்னா பிராமணாஸ். பிராமணாஸ் அப்படின்னா இதுவுமே சாக்ரிஃபைசஸை பத்தி பேசும். வேதால இருக்கிற பாட்டு, ஹிம்ஸ்னா பாட்டு, அந்த பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பிராமணாஸ். ஓகேங்களா. இதுல பிராமணாஸ்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான பிராமணா எதுனா சத்பத பிராமணா, யஜுர்வேதாவோட பிராமணா. அதாவது நம்ம பார்த்தோம் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது, 4 வேதாவையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்ப யஜுர்வேதாவை எக்ஸ்பிளைன் பண்ற சத்பத பிராமணா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிராமணா. அண்ட் அட் தி சேம் டைம் இதுதான் ரொம்ப லார்ஜஸ்ட் பிராமணாவும் கூட, பெரிய புக்கும் இதுதான். ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா அரண்யகாஸ். அரண்யகாசுங்கிறது ஃபாரஸ்ட்டை பத்தின புக்குன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம இந்த பழைய படத்துல எல்லாம் பார்த்திருப்போம், ஏதாச்சும் முனிவர் வந்து ஒரு காட்டுல போய் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் எழுதின புக்கை தான் அரண்யகாஸ்னு சொல்றோம். இவங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா மெடிடேஷன் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அனிமல்ஸை சாக்ரிஃபைஸ் பண்றது, பலி கொடுக்கறது தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது உபனிஷத்ஸ். உபனிஷத்ஸ்ல மொத்தமா 108 இருக்கு. அதுல 13 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. உபனிஷத்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சோல், அதாவது நம்மளோட ஆத்மா தான் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பிரம்மன் அப்படிங்கிற ஒரு ஆத்மா கிட்ட இருந்து வந்திருக்கோம், திருப்பி நம்ம அங்கதான் போக போறோம். இந்த கான்செப்ட சொல்றதுதான் உபனிஷத்ஸ். இந்த உபனிஷத்ஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் மேரேஜை பத்தி சொல்லியிருப்பாங்க. என்னன்னா அனுலோமா, பிரதிலோமான்னு சொல்லியிருப்பாங்க. அனுலோமா அப்படின்னா இதுதான் அக்செப்டபிள் ஃபார்ம் ஆஃப் மேரேஜ். அதாவது ஒரு வர்ணா கிளாசிஃபிகேஷன் இருக்கு, அது நம்ம போகும்போது பார்ப்போம். இப்போ ஒரு வர்ணால இருக்கிற பாய் வந்து அந்த சேம் வர்ணால இருக்கிற ஃபீமேல் ஆர்எல்ஸ் அதுக்கு கீழே இருக்கிற ஃபீமேலை மேரேஜ் பண்றது அக்செப்டபிள் ஃபார்ம் ஆஃப் மேரேஜ். அதை தான் அனுலோமான்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு பாய் வந்து அவங்களுக்கு மேல இருக்கிற வர்ணால இருக்கிற ஃபீமேலை மேரேஜ் பண்ணா அதை வந்து பிரதிலோமான்னு சொல்லுவாங்க. இது வந்து அன்அக்செப்டபிள். ஓகேங்களா. அதே மாதிரி சத்தியமேவ் ஜெயத்தே, இது வந்து உபனிஷத்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. எதுனா மண்டுக்கியோ, இது எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, ஸோ இதை நீங்க வந்து நோட்ஸ்ல பாத்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது வேதாந்தா. வேதாந்தாங்கிறது வந்து வேதாஸோட ஃபைனல் எய்ம் என்ன, அதோட கோர் கான்செப்ட் என்ன, அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத சம்மரைஸ் பண்ணி சொல்றதை தான் வேதாந்தான்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்த டைப் ஆஃப் புக்ஸ் என்ன அப்படின்னா வேதாங்கா. வேதாங்கானா லிம்ஸ் ஆஃப் வேதாஸ்ன்னு அர்த்தம். இதுவுமே வேதாங்களுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி மாதிரி. ஓகேங்களா. எப்படி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இது கொடுக்கும். அதே மாதிரி இது வந்து ஸ்ருதி கிடையாது. ஸ்ருதி அப்படின்னா கடவுளே வந்து சொன்னதா நம்பப்படுற புக்ஸை தான் ஸ்ருதின்னு சொல்லுவாங்க. ஸோ வேதாங்காங்கிறது நார்மல் பீப்புள் வந்து கொண்டு வந்த புக்குங்கனால அது ஸ்ருதி கிடையாது. சூத்ராஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்ல தான் எழுதியிருப்பாங்க. அதாவது சின்ன சின்ன கண்டென்ஸ்டு ஸ்டேட்மெண்ட்டா. திருக்குறள் எப்படி ரொம்ப சின்னதா இருக்கு, அதே மாதிரி வேதாங்காலையும் எதுவுமே எலாபரேட்டா சொல்லியிருக்க மாட்டாங்க, கண்டென்ஸ்டு ஃபார்ம்ல சொல்லியிருப்பாங்க. அதை தான் சூத்ரான்னு சொல்றாங்க. மொத்தமா 6 சூத்ராஸ் இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது புராணாஸ். புராணாஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், ரிலீஜியஸ் கதைகளை சொல்றதுதான் புராணாஸ். இதோட தீம் என்னவா இருக்கும் அப்படின்னா 4 யுகங்களை பத்தின கதைகளை சொல்றதுதான் புராணாஸ். ஓகேங்களா. மொத்தமா 18 மகா புராணாஸ் இருக்கு. அதுக்கப்புறமா உப புராணானா செகண்டரி புராணாஸ் நிறையவே இருக்கு. ஓகேங்களா. ஸோ 18 மகா புராணாஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்கந்த புராணம், சிவ புராணம், இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் இதுதான். புராணானா ஓல்டு லிட்ரேச்சர்ங்கிற மாதிரி மீனிங்ல வரும். சரிங்களா. அடுத்தது தர்மசாஸ்திரா. தர்மசாஸ்திராங்கிறது ஒரு லா புக் மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த டைம் பீரியட்ல இதெல்லாம் தான் லான்னு சொன்னது. அப்ப அவங்களுக்கு எது லா அப்படின்னா அது சோசியல் ஆர்டரை மெயின்டைன் பண்றது.
அதாவது இவங்களுக்கு இதுதான் வேலை, இவங்க இந்த வேலை தான் பார்க்கணும், அந்த மாதிரி சோஷியல் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்றது தான் தர்ம சாஸ்திரா. இது வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து ஸ்மிருதி, இன்னொன்னு வந்து தர்ம சூத்ராஸ். தர்ம சூத்ராஸ் தான் இருக்கறதுலயே பழசு தர்ம சாஸ்திரால. ஓகேங்களா? இது கொஞ்சம் எல்லாமே நார்த் அந்த சான்ஸ்கிரிட் ஹிந்தி வேர்டு மாதிரி இருக்கறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நோட்ஸ்ல ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தர்ம சாஸ்திரானா லா புக்ஸ் மாதிரி. அதுல ரெண்டா வருது. ஒன்னு வந்து தர்ம சூத்ராஸ், இன்னொன்னு வந்து ஸ்மிருதிஸ். ஓகேங்களா? ஸ்மிருதிங்கிறது லேட்டர் பீரியட்ல வருது. அதாவது ஏடி ஆஃப்டர் ஜீசஸ் அந்த இயர்ல இருந்து வருது. 200 to 900 அந்த இயர்ல வந்து லா புக்கை வந்து ஸ்மிருதின்னு சொல்லுவாங்க. 600 to 300 பிசி அந்த டைம்ல வந்ததை தர்ம சூத்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. சூத்ராஸ்னா நம்மளுக்கு தெரியும், சின்ன கண்டென்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ், திருக்குறள் மைண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது எபிக். நம்மளுக்கு தெரியும் ராமாயணம் மகாபாரதா வந்து வேதிக் டைமோட பெரிய எபிக்ஸ். அதுல எது பெருசு அப்படின்னா மகாபாரதா தான் பெருசு. மொத்தமா 1,00,000 பாட்டு இருக்கும். இது எங்க நடக்குதுன்னா அப்பர் கங்கா வேலி, கங்கா ரிவருக்கு மேல, அதாவது இந்த யூபி அந்த மாதிரி இடத்துல நடக்குது. அடுத்தது ராமாயணா. ராமாயணா பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா 24,000 பாட்டு இருக்கு. எங்க நடக்குதுன்னா மிருது கங்கா வேலியில வந்து நடக்குது. ஓகேங்களா? லாங்குவேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாபாரதாவை விட ராமாயணத்தோட லாங்குவேஜ் வந்து ரொம்ப பாலிஷ்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளுக்கு வேதிக் லிட்ரேச்சர் வந்து எண்ட் ஆகுது. ஏன் நம்ம இதை படிக்கிறோம்? வேதிக் ஏஜ் வந்து நம்ம சிலபஸ்லேயே கொடுக்கலையே அப்படின்னா, வேதிக் ஏஜ்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டினும் வந்திருக்கு, லிட்ரேச்சர்ல வந்து டைரக்டா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? எப்படின்னா ஒரு சில வருஷம் வருது, ஒரு சில வருஷம் வரதுல மேபி நம்மளுக்கு கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ற அளவுக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன் வச்சு பார்த்து வச்சுட்டு போய்க்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம லேட்டர் வேதிக் ஏஜ் பார்க்கலாம். ரிக்வேதிக் ஏஜை விட லேட்டர் வேதிக் ஏஜ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிக்வேதிக் ஏஜ் என்ன 1500லேருந்து 1000 பிசி வரைக்கும். லேட்டர் வேதிக் ஏஜ் 1000லேருந்து 600 பிசி வரைக்கும் நம்மளுக்கு லேட்டர் வேதிக் ஏஜ். 600 பிசிக்கு அப்புறம் என்ன ஆகுது, நம்மளுக்கு புத்திசம் ஜெயினிசம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பீரியட் வரைக்கும் லேட்டர் வேதிக் ஏஜ்ல இருக்கும். இந்த லேட்டர் வேதிக் ஏஜோட மெயின் சோர்ஸ் என்னன்னா யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வ வேதா. இதை தான் மெயின் சோர்ஸா வச்சு நம்ம டீகோட் பண்றோம். அப்ப பீப்புள் எங்க வாழ்ந்தாங்க, என்ன பண்ணாங்க, அவங்க சொசைட்டி எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே நம்மளுக்கு இந்த லிட்ரேச்சர் மூலியமா தான் நம்ம ஃபுல்லாத்தையுமே லேர்ன் பண்றோம். அடுத்தது இந்த இந்த புக்ஸும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வேதிக் சொசைட்டி மூவ் ஈஸ்ட்வர்ட்ஸ் ஃப்ரம் பஞ்சாப் டு கேஞ்சடிக் பிளைன்ஸ். நம்ம ரிக்வேதிக் ஏஜ்ல பார்த்தோம் சப்த சிந்து, அந்த இண்டஸ் ரிவரை சுத்தி தான் பீப்புள் வந்து இருந்திருக்காங்க ஆப்கானிஸ்தான் வரைக்கும். ஸோ லேட்டர் வேதிக் ஏஜ்ல என்ன ஆகுதுன்னா பீப்புள் வந்து மூவ் ஆகி இருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியுது. எப்படின்னா அந்த பஞ்சாப் ஏரியால இருந்து கேஞ்சடிக் பிளைன்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ இண்டஸ் ரிவர்ல இருந்து கங்கா ரிவருக்கு லேட்டர் வேதிக் ஏஜ்ல பீப்புள் வந்து மூவ் ஆகி வந்திருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா ரிக்வேதிக் ஏஜ்லயே நம்ம பார்த்தோம், அங்க வந்து அக்ரிகல்ச்சர் வந்து மெயினான ஆக்குபேஷன் கிடையாது, பாஸ்டரலிசம், அதாவது ஆடு மாடு மேய்க்கிறது தான் அப்ப வந்து இம்பார்ட்டன்டான ஆக்குபேஷனா இருந்திருக்கு. அப்ப என்ன ஆகும், ஆடு மாடு மேய்ச்சிட்டு அவங்க மூவ் ஆகிட்டே வந்திருக்காங்க. எங்கன்னா ஈஸ்ட் வர்ட்ஸ், பஞ்சாப்ல இருந்து கங்கா ரிவர் கிட்ட வந்திருக்காங்க லேட்டர் வேதிக் ஏஜ்ல. அடுத்தது லேட்டர் வேதிக் ஏஜோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா அயன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இரும்பு. இந்த மெட்டல் வந்து லேட்டர் வேதிக் ஏஜ்ல அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் எப்படி தெரியுது அப்படின்னா இதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து அந்த புக்லயும் இருக்கு. அது போக பார்த்தோம்னா இந்த கங்கா ரிவரை சுத்தி இருக்க லேண்ட் வந்து ரொம்பவே டென்ஸான ஃபாரஸ்டா இருந்துச்சு. அப்போ அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணி அங்க வந்து மண் ரொம்ப இறுகி இருக்கும். அந்த இறுகின மண்ணை நல்லா ப்ளவ் பண்ணியிருக்கணும், அதாவது உழுது இருக்கணும். உழுது தான் அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணியிருக்க முடியும். அப்போ உடன் ப்ளவ், மரத்தால செஞ்ச ப்ளவை விட அயன் ப்ளவ் தான் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அந்த டைம்ல. ஓகேங்களா? ஸோ அயனை கண்டுபிடிச்சது தான் சிவிலைசேஷன் வந்து சீக்கிரமா வளர்ந்ததுக்கான ரீசன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அயன் வர வரைக்குமே நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர்லயுமே பெருசா நம்மளால எதுவுமே பண்ண முடியல. ஆனா அயன் ப்ளவ் வந்த டைம்ல இருந்து தான் அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்பவே ரேப்பிடா டெவலப் ஆயிருக்கும், சர்ப்ளஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். அதாவது அன்னன்னைக்கு தேவைக்கு சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சாப்பிட வேணுமோ அது மட்டுமே கிடைச்சிட்டு இருந்தது போகி அவங்க சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. எதனால அப்படின்னா இந்த அயன் கிடைச்சதுனாலதான். ஓகேங்களா? இப்போ குரு அண்ட் பாஞ்சாலா ட்ரைப்ஸ் இவங்க 2 பேரும் தான் டாமினன்ட் ஆகுறாங்க. எங்கன்னா கங்கா வேலியில லேட்டர் வேதிக் ஏஜ்ல. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷேத்ரா. ஷேத்ரா அப்படின்னா லேண்டுன்னு அர்த்தம். ஸோ குருக்ஷேத்ரா அப்படிங்கிறது இந்த குருஸ் லேண்ட்.
குருஸ் ரூல் பண்ண லேண்ட் தான் குருக்ஷேத்ரா. இதுதான் மகாபாரத வாரா சொல்றாங்க. ஓகேங்களா? க்ஷேத்ரா அப்படின்னா லேண்ட். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இவங்களோட கேபிட்டல் ஹஸ்தினாப்பூர். இதோட எக்ஸ்கவேஷன்ல நம்மளுக்கு பெயிண்டர் கிரேவேர் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ரிக்வேதிக் பீரியட்ல பஞ்சாப் ஹரியானால இருந்திருக்காங்க. லேட்டர் வேதிக் பீரியட்ல ஈஸ்டர்ன் யூபி பீகார் இங்கெல்லாம் மூவ் ஆகி வந்திருக்காங்க. ரிக்வேதிக் பீரியட்ல பீப்புள் எப்படி இருந்திருக்காங்க? செமி நொமேடிக், அதாவது நாரோடியா இருந்திருக்காங்க. பட் அப்படியே மூவ் ஆயிட்டே இல்லை. ஒரு ஒரு ஜென்ரேஷன் ஒரு பக்கம் இருப்பாங்க, அடுத்த ஜென்ரேஷன் மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படிதான் மூவ் ஆயிட்டு வந்திருக்காங்க. லேட்டர் வேதிக் ஏஜ்ல பீப்புள் என்ன இருக்காங்க? பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ஸ்ல இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஆடு மாடு மேய்க்கிற ஆக்குபேஷன்ல இருந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டுக்கு மாறி இருக்காங்க. ரிக்வேதிக் பீரியட்லயுமே நம்மளுக்கு தெரியும் அக்ரிகல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனா அது எப்போ மெயின் ஆக்குபேஷனா மாறுதுன்னா லேட்டர் வேதிக் ஏஜ்ல. ஓகேங்களா? ஸோ 1500லேருந்து 1000 வரைக்கும் ஏர்லி வேதிக் ஏஜ் அந்த டைம்ல இருந்திருக்காங்க. 1000லேருந்து 600 பிசிஇ அந்த டைம்ல லேட்டர் வேதிக் ஏஜ்ல வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ரிச்சுவலிசம் அதிகமா இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்ல நம்பிக்கை அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு. 600 பிசி அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா செகண்ட் ஏர்பனைசேஷனுக்கான ஸ்டார்டிங் டைமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏர்பனைசேஷன் நம்ம பார்த்தோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வேதிக் ஏஜ் வந்தாலுமே இது வந்து ரூரலா தான் இருந்துச்சு, பெருசா ஏர்பனா மாறல. 600 பிசிஇ அதாவது லேட்டர் வேதிக் ஏஜ் முடியிற டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா செகண்ட் ஏர்பனைசேஷன் வர ஆரம்பிக்குது. அப்படின்னா என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ லேட்டர் வேதிக் ஏஜ்ல பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். கிங்ஸ் பிகேம் சுப்ரீம், இதுதான் மெயின் தீம். ஏன் அப்படின்னா ரிக்வேதிக் ஏஜ்ல நம்மளுக்கு தெரியும் கிங்ஸ் வந்து ஹெரிடிட்ரியா இருந்தாலுமே எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், அவங்க நம்பிக்கை இருந்தாதான் அவங்க வந்து கிங்கா கண்டினியூ பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா கிங்குக்கு பவர் ஜாஸ்தி ஆகுது. அந்த சபா சமிட்டி அசம்பிளிஸோட பவர் வந்து குறைய ஆரம்பிக்குது. அப்ப வந்து ரிக்வேதிக் ஏஜ்ல கிங்க வந்து ராஜன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சுப்ரீம் பவர் கிடையாது, அல்டிமேட் பவர் எல்லாம் கிடையாது. கரெக்டுங்களா? அதே மாதிரி டாக்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. கிங் என்ன சொன்னாலும் கீழே இருக்கவங்க கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்ப இல்ல. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா கிங்குக்கு சுப்ரீம் பவர் கிடைக்குது. அதாவது கிங் என்ன சொன்னாலும் கேட்கணும், கிங் சொல்றதுதான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அப்ப வந்து சபா சமிட்டிலலாம் ஜுடிஷியல் பவர் இருந்துச்சு. கரெக்டுங்களா? ஏதாச்சும் தப்பு நடக்குதுன்னா இந்த அசம்பிளில இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து பேசிதான் என்ன பனிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆனா லேட்டர் வேதிக் ஏஜ்ல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா கிங்கு கிட்ட அந்த மோனோபோலி மாதிரி போக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ பவர் வந்து ஷிஃப்ட் ஆயிருச்சு. இங்க சபா சமிட்டி கிட்ட இருந்து கிங்கு கிட்ட ஃபுல்லா போகுது. ஹெரிடிட்ரி மொனார்கி பிகேம் காமன், அதாவது எலெக்ஷன் எல்லாம் கிடையாது, அடுத்தடுத்து எப்படி இருந்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் கிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு வராங்க. டைட்டில்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ராஜன் அப்படிங்கறது தான் யூஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாம்ராட், ராஜன், மகாராஜா, வீராட், போஜ் இந்த மாதிரியான நேம் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாக்ஸேஷன் சிஸ்டமும் வர ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி பலி, அதாவது பீப்புள் வந்து வாலண்டரியா வந்து ராஜனுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை வந்து இப்போ கம்பல்சரியா மாத்திருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எமர்ஜென்ஸ் ஆஃப் மகாஜனபதாஸ், இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ. மகாஜனபதாஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ராஷ்டிரானா லேண்டை ரூல் பண்ற லேண்டை குறிக்கிறது. ஸோ இந்த வேர்டு வந்து லேட்டர் வேதிக் ஏஜ்ல தான் வர ஆரம்பிக்குது. ரிக்வேதிக் ஏஜ்லயே நம்ம பார்த்தோம் பீப்புள் வந்து அந்த லேண்டு மேல பற்றோட இருக்க மாட்டாங்க, அந்த ட்ரைபு மேலதான் பற்றா இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஆனா இங்க என்ன ஆரம்பிக்குதுன்னா ஜனபதாஸ் டெரிட்டரி மேல பீப்புளுக்கு எப்படி சொல்லலாம், லாயல்ட்டி வருது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா இப்போ நம்ம இந்தியன்னு சொல்றோம், எதை வச்சு இந்தியா கண்ட்ரியை பேஸ் பண்ணி நம்ம இந்தியன்னு சொல்றோம். அது இல்லாம எங்க போனாலும் நம்மள வந்து அசோசியேட் பண்ணிக்குவோம். லேண்ட் முக்கியம் கிடையாது, பீப்புள் தான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் எல்லாரும் எங்க இருக்காங்களோ தமிழியன்ஸ் நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். அந்த லேண்ட் கூட இல்லாம நம்ம ஒரு ட்ரைப் அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்றதுதான் ரிக்வேதிக் ஏஜ்ல இருந்துச்சு. ஆனா லேட்டர் வேதிக் ஏஜ்ல என்ன ஆகுது, இப்போ நம்ம மாடர்ன் டைம்ல இருக்கோம். கரெக்டுங்களா? நம்ம எந்த லேண்ட்ல பிறக்கிறோமோ அந்த லேண்ட் மேல நம்ம லாயலா இருப்போம், இந்தியன், சைனீஸ் அந்த மாதிரி. இது வந்து லேட்டர் வேதிக் ஏஜ்ல வர ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி வார் வந்து கவ்வுக்காக சண்டை போட்டிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஒரு ட்ரைப்ல இருந்து இன்னொரு ட்ரைபுக்கு வார் எதனால வரும், மாடுங்களை பேஸ் பண்ணி வரும். ஆனா இப்பதான் நம்மளுக்கு டெரிட்டரி லேண்டுக்காக சண்டை வர ஆரம்பிக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு கால்நடையை வளர்த்துட்டு இருந்தாங்க, இப்ப அக்ரிகல்ச்சர் பண்றாங்க, அதுதான் அவங்களோட மெயின் இன்கமா இருக்குது. அப்ப அவங்களுக்கு லேண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? புரோஹிட்ஸ் were rewarded heavily.
இதுக்கு முன்னாடி ரிக்வேதிக் ஏஜ்ல பார்த்தோம் 17 டைப் ஆஃப் பிராமணாஸ் இருக்காங்க, ஐ மீன் ப்ரீஸ்ட் இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் பிராமணாஸ், கரெக்ட்டுங்களா? அதாவது ஒரு வீட்டோட ஹெட்டுங்கோட ப்ரீஸ்ட்ங்கிற கேட்டகரி கீழே வருவாங்க. ஸோ யாரு வேணா ப்ரீஸ்டா மாறலாம் அப்போ. அதுல ஒரு கேட்டகரி தான் பிராமணாஸா இருந்துச்சு. லேட்டர் வேதிக் ஏஜ்ல என்ன ஆகுதுன்னா இவங்க தான் ப்ரீஸ்ட்ங்கிற மாதிரி ஆகுது, இவங்களுக்கு ரைட்ஸ் வந்து எடுத்துடுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரீஸ்டுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா தராங்க. அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐத்ரேய பிராமணா. இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கிங்க அனாய்ட் பண்றவங்க, அனாய்ட்னா எப்படி சொல்லலாம், அந்த முடி சூடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த ஃபங்க்ஷன் பண்ணி வைக்கிற ப்ரீஸ்டுக்கு வந்து 1000 பீஸ் கோல்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு இந்த பிராமணா வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இது மூலியமா என்ன ஆகுது, ப்ரீஸ்ட் கிளாஸுக்கு வந்து எக்கனாமிக்கலி அவங்க வந்து மேல போக ஆரம்பிக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி ராஜசூயா, வாஜபேயா, அஸ்வமேதா இது மாதிரி நிறைய ரிச்சுவல்ஸ் பண்றதுக்கான எவிடன்சஸ் நம்மளுக்கு கிடைக்குது அந்த புக்ஸ்ல. ஸோ இது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா கிங்ஸ், நோபல்ஸ், பிராமணாஸ் இவங்க எல்லாரும் ஹையர் லெவலுக்கு போறாங்க. மித்தவங்க எல்லாருமே அப்படியே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ரிச்சுவல் பண்றதுனால காசு வருது. கிங்ஸுக்கும் வாரியர்ஸ், இந்த நோபல்னா அந்த வாரியர்ஸா இருக்காங்க, அவங்களுக்கும் அந்த வார் டைம்ல வர பூட்டி, டேக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு அமௌண்ட்டா வருது. விஸ் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் ஜனா, ட்ரைபலுக்கு பீப்புள். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கிங் வந்து தொட முடியாத இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நார்மல் பீப்புளுக்குள்ள ஒருத்தரா இருந்த கிங் வந்து இப்போ பீப்புள் தனி, நடுவுல நிறைய பேர்த்த தாண்டி தான் கிங்கை பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி கிங்கை வந்து ரிக்வேதிக் ஏஜ்ல நார்மல் பீப்புள் தான் பார்த்துருப்பாங்க, நம்மள மாதிரியே ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. ஆனா லேட்டர் வேதிக் ஏஜ்ல தான் டிவைன் மொனார்கி, அதாவது கிங்கை வந்து கடவுளுக்கு ஈடா வச்சு பார்க்கறதெல்லாம் இப்பதான் ஆரம்பிக்குது. எங்க அப்படின்னா அதர்வ வேதால என்ன சொல்லியிருக்காங்கன்னா பரீட்சித்துங்கிற கிங் வந்து ஹாஃப் காட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பாதி மனுஷன் பாதி கடவுளுங்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது விதாத்தா, இது நம்ம பார்த்தோம் ரிக்வேதாலேயே. இது வந்து கம்ப்ளீட்டா டிஸப்பேர் ஆயிருது. அப்படின்னு ஒன்று இருந்ததுக்கு தடையுமே இல்லாம போயிருது. சபா சமிட்டி பேரளவுல மட்டும் இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பியூரோக்ரஸியும் வருது. 16 அஃபீஷியல்ஸை பார்த்தீங்கன்னா மென்ஷன்ஸ் இருக்கு, எது எது வேலைக்கு யார் யார் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ரக்ஷின் அப்படின்னா போலீஸ் சீஃப் வந்து ரக்ஷின்னு சொல்லியிருக்காங்க. பலகர் அப்படின்னா அம்பாசடர்னு சொல்லியிருக்காங்க. அக்ஷவப்பா அப்படின்னா கிங்கு கூட விளையாடுறதுக்கான கம்பெனியன், இந்த தாயம் விளையாடுறதுக்கான கம்பெனியனை அக்ஷவாப்பான்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு அஃபீஷியல், விச் மீன்ஸ் இதுவுமே ஒரு கவர்மெண்ட் ஜாபா அப்ப இருந்திருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம் கிங்கு வளர்ந்துட்டாங்க, டெரிட்டரி வருது, டேக்ஸ் போடுறாங்கன்னு. ஆனாலும் ஸ்டாண்டிங் ஆர்மி கிடையாது. சண்டை வரும்போது பீப்புளை சேர்த்திட்டு அந்த கிங்கு போய் சண்டை போடுவாங்களே தவிர ஸ்டாண்டிங் ஆர்மி எப்பவுமே சம்பளம் கொடுத்து கையில ஆர்மி இருக்குமானா இருக்காது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் எந்தெந்த ட்ரைப்னா குரு, பாஞ்சாலா, கோஷலா, விதேகா இதெல்லாம் லேட்டர் வேதிக் ஏஜ்ல இருந்த ட்ரைபோட எக்ஸாம்பிள்ஸ். இப்படிதான் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து இருந்திருக்கு. அடுத்து நம்ம சொசைட்டி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். சொசைட்டில வர்ணா சிஸ்டம் வந்து ரிஜிட் ஆகுது. இதுக்கு முன்னாடி ரிக்வேதால பார்த்தோம், ஒரு ஃபேமிலிலேயே டாக்டரும் இருப்பாங்க, போயட்டும் இருப்பாங்க, கார்பெண்டரும் இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஆனா லேட்டர் வேதிக் ஏஜ்ல என்ன ஆகுதுன்னா அந்த வர்ணா சிஸ்டம் வந்து ரொம்ப ரிஜிடா இருக்கு. ஒரு பர்த் பேஸ்டு ஹைராக்கியில வருது. பிறக்கும் போது எந்த ஃபேமிலியில ஒரு பர்சன் பிறக்குறாங்களோ அந்த ஜாபை தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வர்ணா சிஸ்டம் வந்து ரிஜிடா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஃபிளெக்சிபிளா இருந்துச்சு. அப்பா பண்ணதுக்கும் பையனோ பொண்ணோ ஃபாலோ பண்றதுக்கும் சம்மந்தம் இல்லாம இருந்துச்சு. பட் லேட்டர் வேதிக் ஏஜ்ல அது வந்து ஃபேமிலி பேஸ்ட், அதாவது பர்த் ரைட்டுங்க மாதிரி வர ஆரம்பிக்குது. பிராமணாஸ் அண்ட் ஷத்ரியாஸ் தான் இந்த கிங் கிளாஸ். இவங்க வந்து டாமினண்டா ஆக ஆரம்பிக்கிறாங்க. சூத்ராஸ் வந்து ரிச்சுவல்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்போ வந்து அந்த மொத்த ட்ரைபுக்கும் சேர்த்து கிங் வந்து ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து இவங்களை அலோவ் கூட பண்ணாத மாதிரி சொசைட்டி வந்து எவால்வ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆஷ்ரமா சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. பிரம்மச்சரியா, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, சந்நியாசா. அதாவது ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணாம இருப்பாங்க, அடுத்து கல்யாணம் பண்றது, அதுக்கப்புறமா காட்டுல போய் மெடிடேட் பண்றது, அடுத்தது சந்நியாசா ஃபேமிலி விட்டு துறவரம் போறது. ஸோ இந்த 4 ஆஷ்ரம் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது 4ஐயும் எதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஜபாலா உபனிஷத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது லேட்டர் வேதிக் ஏஜ்ல சொல்லியிருந்தாலுமே இது வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணல. ஒரு ஒரு ஹியூமன் பிறந்தா இந்த 4 ஆசிரமையும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டான ரூல் கிடையாது.
ஓகேங்களா? அடுத்தது ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் வந்து எமர்ஜ் ஆகுது. 3 ஜெனரேஷன் ஒரே வீட்ல வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ரிக்வேதிக் ஏஜ்ல நம்ம பார்த்தோம். அது வந்து ஒரு ஃபேமிலின்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்பிள் ஒரே வீட்ல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து ஃபேமிலி சிஸ்டம் வந்து வருது. எப்படின்னா இவங்க தான் ஹெட். இந்த மாதிரி ரிலேஷன், இவங்க வந்து கசின் அந்த மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் வந்து லேட்டர் வேதிக் ஏஜ்ல எவால்வ் ஆகுது. இப்ப என்ன ஆகுதுன்னா பேட்ரியார்கல் சொசைட்டியா மாறனால விமனோட பொசிஷன் வந்து கீழே போகுது. ரிக்வேதிக் ஏஜ்ல அவங்க படிச்சாங்க, சபா சமிட்டி அதுலலாம் கலந்துக்கிட்டாங்க. எல்லா ரைட்ஸுமே இருந்துச்சு. சைல்டு மேரேஜ் கிடையாது. ஆனா அதுவே லேட்டர் வேதிக் ஏஜ்ல பார்த்தோம் அப்படின்னா சபா சமிட்டிலாம் அவங்களுக்கு அலோவ் பண்ண கிடையாது. உபன்யானானா அந்த படிக்கிறதுக்கான ஒரு ரிச்சுவல். அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு கூகுள் கிட்ட போய் கத்துக்கிறது. அந்த எந்த ரிச்சுவலுமே உங்களுக்கு கிடையாது. விச் மீன்ஸ் அவங்களுக்கு எஜுகேஷன் குடுக்கலன்னு அர்த்தம். சத்தி அண்ட் சைல்டு மேரேஜ ரொம்ப எப்படி சொல்லலாம்னா, ரொம்ப அதிகமா பார்க்க முடியாது. பட் ஒரு அளவுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? சுத்தமா பார்க்க முடியலன்னு சொல்ல முடியாது. ஃப்ரீக்வென்ட்ன்னு சொல்ல முடியாது. அதிகமா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு மிடில் லெவல்ல இருந்திருக்கு. அதே மாதிரி ரீமேரேஜ்ல இருக்க ரெஸ்ட்ரிக்ஷனும் வர ஆரம்பிக்குது. ரிக்வேதிக் ஏஜ்ல ரீமேரேஜ் பண்ணலாம். அதாவது இறந்து போன ஹஸ்பண்டோட பிரதரை கூட மேரேஜ் பண்ணலாம், இல்ல வெளியும் கூட மேரேஜ் பண்ணலாம். ஆனா இங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்பர் 3 கிளாஸஸ் வந்து சூத்ராஸையும் சண்டாலாஸையும் டிஸ்கிரிமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. த்விஜா அப்படின்னா ட்வைஸ் பார்ன். அதாவது அவங்க நம்பிக்கை என்னன்னா இந்த மேல இருக்க 3 கிளாஸ், அதாவது சத்ரியா, பிராமணா, வைஷ்யா, இவங்க 3 பேரும் ஆல்ரெடி சூத்ராஸா பிறந்திருப்பாங்க. அதுல அவங்களோட பேட் திங்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு செகண்ட் டைம் வந்து இங்க பிறந்திருக்கிறதா அவங்க நம்புறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் த்விஜான்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் ட்வைஸ் பார்ன். 2 டைம் நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல சொல்றாங்க. சூத்ராஸ் அப்படின்னா நான் ஆரியன்ஸை தான் அவங்க வந்து சூத்ராஸ்ன்னு சொன்னாங்க. சண்டாலாஸ் அப்படின்னா இந்த வர்ணா சிஸ்டம் இருக்கு கரெக்ட்டுங்களா? அதுல நம்ம பிரதிலோமா மேரேஜ்னு பார்த்தோம். அதாவது ஒரு மேல் அவங்கள விட மேல இருக்க வர்ணால இருக்க ஃபீமேல மேரேஜ் பண்ணாங்கன்னா அந்த மேரேஜ் வந்து அன்அக்செப்டபிள் நம்ம பார்த்தோம். இப்ப இவங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னா அதுக்கு வந்து 2 வர்ணாலையும் சேர்த்த மாட்டாங்க, சண்டாலாஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கோத்ரா சிஸ்டமும் எப்போ எமர்ஜ் ஆகுதுன்னா லேட்டர் வேதிக் ஏஜ்ல தான் எமர்ஜ் ஆகுது. கோத்ரா அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னா கவுப்பெண், அதாவது மாட்டு தொழுவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது ஒரே ஆன்சிஸ்டர்ல இருந்து வந்த ஃபேமிலி அப்படிங்கிற மீனிங்ல தான் கோத்ரா சிஸ்டம் வருது. ஸோ சத்ரியா, வைஷ்யா இவங்க யாரோட கோத்ராவை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு எப்படி சொல்லலாம், ஃபேமிலி டாக்டருமே அந்த காலத்துல ஃபேமிலிக்குன்னு ஒரு ப்ரீஸ்ட் இருந்திருப்பாங்க. அந்த ப்ரீஸ்டோட கோத்ரா நேம் என்னமோ அதை தான் சத்ரியாஸும் வைஷ்யஸாவும் எடுத்துக்கிட்டாங்க. கேஸ்ட் எக்ஸோகேமி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மேரேஜுங்கிறது பிடிச்சிருந்தா பண்ணலாங்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து கேஸ்டுக்குள்ள தான் பண்ணணுங்கிற கான்செப்டும் லேட்டர் வேதிக் ஏஜ்ல தான் வர ஆரம்பிக்குது. ரதகாரகாஸ் அதாவது சேரியட் மேக்கர்ஸை வந்து அவங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணல. அதுவுமே ஒரு எப்படி சொல்லலாம், மேனுவல் ஒர்க்கா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த சேக்ரெட் த்ரெட், இந்த பூநூல் போடுறதுக்கான ரைட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம எக்கனாமி பார்க்கலாம். அப்ப எக்கனாமிக்கலா எப்படி இருந்தாங்கன்னு. ஸோ நம்மளுக்கு தெரியும், கால்நடையை வளர்த்துட்டு இருந்தவங்க அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ண எக்கனாமியா மாறுறாங்க. ஏன் அப்படின்னா அயன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால கேன்ஜெட்டிக் பிளேன்ஸை கிளியர் பண்ணி அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரிக்வேதிக் ஏஜ்ல அதிகமா பார்லி, வீட் இததான் அதிகமா சாப்பிட்டுருப்பாங்க. இதுதான் வளர்த்தவும் செஞ்சிருப்பாங்க. ஆனா கங்கா பிளெயின் கிட்ட இருக்கிற அந்த ஃபர்டைல் ஏரியா, ரைஸ்னாவே நம்மளுக்கு தெரியும் நிறைய தண்ணி தேவைப்படும், சாயில் ரொம்ப அலுவியல் சாயில் ஃபர்டைலா இருக்கணும். ஸோ இங்க ஃபர்டைல் சாயில் கிடைக்கிறதுனால ரைஸை வந்து மேஜர் கிராப்பா வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. ரைஸை என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா விஹின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சன் எருது வச்சு உழுகுற அந்த மெத்தட் வந்து லேட்டர் வேதிக் ஏஜ்ல வர ஆரம்பிக்குது. ரூரல் செட்டில்மெண்ட்ஸ் வந்து காமன் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க நாடோடி மாதிரி இருந்தாங்க. இப்போ ரூரல் செட்டில்மெண்ட்ஸ் ஒரு இடத்துல செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ரூரல் நேச்சர்ல இருக்கு. இரிகேஷனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வெல்ஸ், கேனல்ஸ், கிணறு, கால்வாய் எல்லாம் யூஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது சதபத பிராமணா. இது வந்து ஏர் உழுவும் போது என்னென்ன ரிச்சுவல் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சருக்காக ஃபாரஸ்ட்டை எரிச்சதுக்கான ஃபேக்டையும் இது வந்து சொல்லியிருக்கு. எப்படி வந்து அங்கே அக்ரிகல்ச்சர் நடந்துச்சுங்கிற டீட்டெயில்ஸை வந்து இந்த பிராமணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த டைம் பீரியட்ல வாட்டர் சிஸ்டம் தான் இருக்கு. ரிக்வேதிக் ஏஜ்லயும் சரி லேட்டர் வேதிக் ஏஜ்லயும்
பார்ட்டர் சிஸ்டம் தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இன்டர்னல் ட்ரேட் வந்து ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சர்ப்ளஸ் வந்தால் தான் அதை மற்றவங்க கிட்ட கொடுத்து நம்மளுக்கு வேணுங்கிறது வாங்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் நல்லா பண்ணும்போது சர்ப்ளஸ் வருது, ட்ரேடும் வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? 2 ஜனபதாஸ்க்குள்ள ட்ரேட் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாஞ்சாலாக்கும் கூருக்கும் இடையில ட்ரேட் நடக்குது. அதுதான் பிட்வீன் ஜனபதாஸோட மீனிங். நிக்ஷா அப்படின்னா கோல்டு காயின், அதே சதமனா அப்படின்னா சில்வர் காயின். இது 2 காயின்ஸாக இருந்தாலுமே எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிஃப்ட் பண்ண தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, கரன்சியாக யூஸ் பண்ணலை. ஸோ நிக்ஷா அப்படின்னா கோல்டு, சதமனா அப்படின்னா சில்வர். அதே மாதிரி கேரவன்ஸுக்கும் ட்ரேடிங் கில்ட்ஸுக்கும் லேட்டர் அந்த பழைய டெக்ஸ்ட்ல வந்து பார்க்க முடியுது. அதாவது ரிக்வேதிக் ஏஜ் நம்ம 1000-600 சொல்றோம். ஸோ 1000லயே நம்மளுக்கு வந்து எல்லாமே எல்லாம் நடக்கல, கிராஜுவலாக நடக்க ஆரம்பிக்குது. ஸோ ரிக்வேதிக் பீரியட் எண்ட் ஆகிற டைம்ல நம்மளுக்கு கில்டு வருது. கில்டு அப்படின்னா எப்படி சொல்லலாம், அசோசியேஷன் மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்றாங்க. இப்போ ரைஸ் விற்கிறது தான் ஒருத்தவங்களோட பிஸ்னஸ் அப்படின்னா எல்லா ரைஸ் விற்கிறவங்களும் சேர்ந்து ஒரு கில்டு ஆரம்பிச்சு அவங்களுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து நிகாமாஸ்ன்னு அந்த புக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. கேரவன்ஸ்னா வண்டியில ஏற்றிட்டு நிறைய பக்கம் போய் விற்கிறது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் சப்தவஹா இது வந்து புக்ல வந்து இந்த வேர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிக்வேதா லேட்டர் வேதா ரெண்டுலையுமே இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் தான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. அதே மாதிரி எக்கனாமி வந்து ரூரல் எக்கனாமியா இருந்திருக்கு. ஓகேங்களா? ஆனா புரோட்டோ அர்பன்னா சபர்பன் மாதிரி, அது சிட்டியும் இல்லை வில்லேஜும் இல்லைங்கிற மாதிரியான சென்டர்ஸ் வந்து இந்த டைம் பீரியட், அதாவது லேட்டர் வேதிக் ஏஜ் எண்ட் ஆகும்போது வர ஆரம்பிக்குது. எக்ஸாம்பிள் என்னன்னா காஷி, விதேகா, கௌஷம்பி இது எல்லாமே ஸ்லோவா அப்படியே அர்பன் சிட்டியா மாற ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரேடு வந்து ரிச்சுவலி சாங்ஷன்டா இருந்திருக்கு. ஸோ நம்ம பார்த்தோம், ஒரு ராஜாவுக்கு வந்து முடிசூட்டணும்னாலும் ப்ரீஸ்ட் வேணும், ஏற வந்து உழுகும் போதும் ப்ரீஸ்ட் வேணும். அதே மாதிரி ஒரு ட்ரேடு பண்ணும்போதும் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அங்கே வந்து பிராமின்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. அதனால தான் அவங்க வந்து டாமினன்ட் கிளாஸாக மாறி இருக்காங்க லேட்டர் வேதிக் ஏஜ்ல. ஓகேங்களா? ஹட் ஹட் அப்படின்னா மார்க்கெட் பிளேஸ், சந்தைன்னு அர்த்தம். ஸோ இதுவும் வர ஆரம்பிச்சு. பாகா அப்படின்னா 1/6 ஆஃப் ப்ரொடியூஸ் டு கிங். ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருந்து ஆகில் ஒரு பங்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், கிங்குக்கு கொடுக்கணும். அதை தான் பாகான்னு சொல்றாங்க. அதே போகா அப்படின்னா செரோமனியல் கிஃப்ட். இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த முடிசூட்டு விழா இல்லைன்னா அங்கே வந்து யட்சனா பண்ணுவாங்க, இந்த நிறைய யாகம் வளர்ப்பாங்க, இந்த ட்ரைப் நல்லா இருக்கணும், இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு. ஸோ அந்த டைம்ல கிங்குக்கு வந்து பீப்புள் கொண்டு போய் நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க, அதை வந்து போகான்னு சொல்றாங்க. அதே தக்ஷிணா அப்படின்னா பிராமின்ஸ்க்கு கொடுக்கறது. இப்போ வரைக்கும் நம்ம சொல்றோம் தட்சணை கொடுக்கறதுன்னு. ஸோ பிராமின்ஸ்க்கு கிஃப்டா கொடுக்கறத தக்ஷிணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பலி பார்த்தோம், இதுக்கு முன்னாடி வாலண்டியரா இருந்தது, லேட்டர் வேதிக் ஏஜ்ல வந்து கம்பல்சரியா மாத்திருக்காங்க. அதை கலெக்ட் பண்றதுக்குன்னு ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னா பலி சரக்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரெஷரர், கருவூலத்தை மெயின்டைன் பண்றவங்க பேர் என்ன அப்படின்னா சங்கிஹித்ரி. ஓகேங்களா? எனக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பெருசா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, ஸோ தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ண அப்படின்னா நோட்ஸ்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிங்கோட அமௌண்ட், கிங்குக்கான காசு எங்கிருந்து வருதுன்னா அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸ்லயும் ட்ரிபியூட்ஸ்லயும் வார் பூட்டிலிருந்து வருது. அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸ்னா கிங்குக்குன்னு லேண்ட் இருக்கும், அங்கிருந்து வர சர்ப்ளஸ், ட்ரிபியூட்ஸ் டேக்ஸ் இதெல்லாம் வார் பூட்டி. 2 ட்ரைபுக்கு நல்ல வார் நடக்குதுன்னா ஜெயிச்சவங்க தோத்தவங்களோட ட்ரெஷரியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருவாங்க, அதுதான் வார் பூட்டி. ஓகேங்களா? அதே மாதிரி வைஷ்யாஸ் were பேக்போன் ஆஃப் தி எக்கனாமி, ஃபார்மர்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ். ஸோ வைஷ்யாஸ்னா பிஸ்னஸ் பண்றவங்க மட்டும் கிடையாது, யார் யாருன்னா ஃபார்மர்ஸ், ட்ரேடர்ஸ், ஆர்டிசன்ஸ் இவங்க எல்லாமே வைஷ்யாஸு கீழே வருவாங்க. ஆனாலும் பொலிட்டிக்கல் பவர் யார்கிட்ட இருக்கு, சத்ரியாஸ் கிட்டேயும் பிராமணாஸ் கிட்டேயும் இருக்கு. ஸோ வைஷ்யாஸ் தான் அமௌண்ட் மணியை வந்து கொண்டு வராங்க, அந்த அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸ் எல்லாமே, கோல்டு இது எல்லாமே. ஆனா பவர், உண்மையான பவர் யார்கிட்ட இருக்கு, பிராமின்ஸ் அண்ட் சத்ரியாஸ் கிட்ட இருக்கு. இதுதான் பின்னாடி புத்திசம் ஜெயினிசம் வளர்றதுக்கு மெயின் ரீசனாகவும் இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா நார்த் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாம் இந்த ஜெயின்ஸா இருப்பாங்க. கரெக்டுங்களா? அது வந்து அந்த டைம் பீரியட்ல இருந்தே வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனால அவங்க பிரிஞ்சிடுறாங்க. இந்த டைம் பீரியட்ல 4 டைப் ஆஃப் பாட்ரிஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்று வந்து பெயிண்டர் கிரேவர், இன்னொன்று பிளாக் அண்ட் ரெட் வேர், அடுத்தது பிளாக் ஸ்லிப்டு வேர், ரெட் வேர். பெயிண்டர் கிரேவர் நம்ம ரிக்வேதிக் ஏஜ்லையும் பார்த்தோம். எப்படின்னா ரிக்வேதிக் ஏஜ் எண்ட் ஆகிற டைம்ல வர ஆரம்பிச்சதுன்னு நம்ம சொன்னோம். ஸோ லேட்டர் வேதிக் ஏஜ்லையுமே இது இருக்கு. இது வந்து ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாம் பெயிண்டர் கிரே வேர்ல இருந்திருக்கு. பிளாக் அண்ட் ரெட் வேர் வந்து அந்த பெயிண்டிங் பண்றது,
அதாவது ரெட்ல பிளாக்ல வரைஞ்சது அந்த மாதிரியான பாட்ஸ். பிளாக் ஸ்லிப்டு வேர்னா கொஞ்சம் பாலிஷ்டா இருக்கும். அந்த கருப்பா இருக்க பாட்ஸ் வந்து கொஞ்சம் பாலிஷ்டா இருக்கும். ரெட் வேர்னா இப்போ கூட நம்ம அந்த ரெட் கலர்ல பாட்ஸ் நிறைய பார்க்குறோம். அதுதான் ரெட் வேர். ஓகேங்களா? அடுத்தது வந்து ரிலீஜியன். ரிலீஜியன்ல நம்மளுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ப்ரீஸ்ட்னா 17 வகையான ப்ரீஸ்ட் இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா ப்ரீஸ்ட்னா பிராமின் அப்படின்னு மாறுது. ஸோ பிராமனிசமும் ரிச்சுவலிசம் நிறைய ரிச்சுவல்ஸ் மத சடங்குகள் இதுதான் மெயினா இங்க பார்க்க முடியுது. ஸோ ரிக்வேதிக் டைம்ல இம்பார்ட்டண்டா இருந்த இந்திரா அக்னி இவங்க 2 பேருமே இம்பார்ட்டன்ஸை லூஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலாக பிரஜாபதி கிரியேட்டர் தான் இம்பார்ட்டண்ட்டான காடா மாறுறாங்க. அதே மாதிரி ரிக்வேதிக் ஏஜ்ல மைனர் காடா இருந்த விஷ்ணு ருத்ரா வந்து இப்போ இம்பார்ட்டன்ட் காடா மாறுறாங்க. ஐடல்ட்ரி அப்பியர் ஆக ஆரம்பிக்குது. அதாவது ஐடல் வர்ஷிப்ங்கிறது ரொம்ப எக்ஸாஸ்டிவா கிடையாது. அதாவது எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த லேட்டர் வேதிக் ஏஜ் அந்த எண்ட் ஆகிற டைம்ல தான் ஐடல் வர்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ சோஷியல் ஆர்டரும் வந்துருச்சு. சத்ரியாஸ், பிராமணாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ்ன்னு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு சோஷியல் கிளாஸ்ல இருக்கவங்களும் அவங்களுக்கான காடுங்கிற மாதிரி தனித்தனியாகவும் பிரிச்சுக்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா பூஷன் அப்படிங்கிற ஒரு காடு வந்து கேட்டில்ஸை பார்த்துக்கிறது கால்நடைகளை பார்த்துக்க காடா கும்பிட்டுருக்காங்க. ஆனால் லேட்டர் பீரியட்ல வந்து அது என்ன ஆகுதுன்னா சூத்ராஸோட காடா மாறுது. ஓகேங்களா? அதே மாதிரி யாகங்கள் வளர்க்குறதோட ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்பவே அதிகமா மாறுது. அந்த யாகங்கள் நடக்கும் போதெல்லாம் நிறைய அனிமல்ஸை வந்து கொண்டிருக்காங்க. லேட்டர் வேதிக் ஏஜ்ல தான் இந்த ஹெவன் ஹெல் சால்வேஷன் அதாவது மறுபிறப்பு இந்த ஹெவனுக்கு போகிறது ஹெல்லுக்கு போகிறது இதை அப்புறம் மோக்ஷா அடைகிறது இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே பாப்புலர் ஆக ஆரம்பிக்குது லேட்டர் வேதிக் ஏஜ்ல. ரிக்வேதிக் ஏஜ்ல இந்த மாதிரி சோல் ஹெல் இந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. ஸோ லேட்டர் வேதிக் பீரியட் எண்ட் ஆகிற டைம்ல பார்த்தோம்னா இந்த ப்ரீஸ்ட்டுக்குன்னு ஏன் இவ்வளோ டாமினண்ட்டாக இருக்காங்க? அதாவது அதிகமாக வேலை பார்க்கறது ஃபார்மர்ஸ் ஆர்டிசன்ஸ் இவங்கெல்லாம் தான் கிராஃப்ட் மேக்கர்ஸ் இவங்கெல்லாம். வாருக்கு போகிறது வாரியர்ஸ். ஆனாலும் ப்ரீஸ்ட்டுக்கு வந்து அதிகமான இது கொடுக்குறாங்க. அதாவது எப்படி சொல்லலாம் எக்கனாமிக்கலாகவும் மேலே இருக்காங்க சோஷியலாகவும் மேலே இருக்காங்கன்னு சொல்லி அந்த வைஷ்யஸ் அந்த கிளாஸ் பீப்புள் கிட்ட நிறையா கிளாஷ் வருது. அந்த டைம்ல பாஞ்சாலா விதேகா இந்த ட்ரைபை சேர்ந்த பீப்புள் வந்து இதுக்கு ஆப்போசிட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் ஹெட்ரோடாக்ஸ் ரிலீஜியஸ் வர ஆரம்பிக்குது. புத்திசமும் ஜெயினிசமும் அதனாலதான் வளர்ந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் லேட்டர் வேதிக் ஏஜை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நான் வந்து கம்பேரிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரிக்வேதிக் ஏஜும் லேட்டர் வேதிக் ஏஜும். நான் உங்களுக்கு இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணும் பிபிடி எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே உங்களுக்கு ரிக்வேதிக் ஏஜோடய தான் சேர்த்தி சொல்லியிருக்கேன். இது ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸுக்காக ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்னா லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்காக நான் இது வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து நோட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதே திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து இதை சொல்லலை. ஓகே. ஸோ தமிழ்லேயே நான் பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணிடுவேன். இங்கிலீஷில் அப்லோட் பண்ணிடுவேன். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு வேணும் இல்லை டவுட் ஏதாச்சும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.